ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. நந்தி என்ற வாகனமே தூளதேகம். நான்முகனே கண் மூக்கு செவி நாக்காகும். தந்திமுகன் சிவசக்தி திரு மூச்சாகும். நிம்மதியா குடிக்க கூட விட மாட்டாங்களே சார். யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். இதோ வந்துடுறேன் சார். நீயா வரும்போது துணைக்கு நாயை கூப்பிட்டு வந்தியா? நாயா? என்ன உளற? இல்ல, இப்ப நாயெல்லாம் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. குடிச்சிருக்கியா? ஹே, சத்தம் போடாத. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வந்தவங்க கூட நீயும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியாது? உன்ன வீட்டுக்கு வா, அப்பா கிட்ட சொல்றேன். ஹே, அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாரு.
நான் ஏதோ பைரவ சித்திரன்னு பயந்துட்டேன் சார். ஆமா, பொண்ணு யாரு? சூப்பரா இருக்கா? ம், சார் அவன் என் தங்கச்சி சார். பேரு ரஞ்சனி. உங்ககிட்ட கூட அன்னைக்கு போன்ல பேசினாலே. ஓ, ஸ்வீட் நேம் ரஞ்சனி. ம். என்ன சார்? ஓ, நதிங் நதிங் ஓ நதிங். மாம்ஸ், என்ன ஆனாலும் சரி, நம்ம இந்த ஊர்ல இருந்து அந்த சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம். Cheers. ஐயா வணக்கம். என்ன அண்ணா சொல்லோ, என் மகன் வந்துட்டானா? ஆமாங்க, நல்லபடியா வந்துட்டாரு. நம்ம தோப்பூட்ல தான் தங்க வச்சிருக்கேன். என்னமோ அண்ணா சொல்லோ, இது பாரு, உன்னை நம்பிதான் என் மகனை இங்க அமுச்சு வச்சிருக்கிறேன். படிப்பு வேலைன்னு அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்தவன். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீ தான் அவனுக்கு பக்குவமா சொல்லி கொடுத்து அவனை ஒரு வழி கொண்டு வரணும். சரிங்க. கொஞ்சம் முன்கோபக்காரன், வீம்பு பிடிச்சவன். ஆஹா, நம்ம ஊர்ல உள்ள கட்டுப்பாடு பாரம்பரியத்தை பத்தி நானே சரியா புரிஞ்சுக்கல. அவனுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் ஐயா. சின்னையாவை நான் பாத்துக்கிறேன். ஆமாப்பா, நம்ம ஊர்ல ஒரு சக்கரை தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு என்னுடைய கனவு. அந்த தொழிற்சாலை மட்டும் வந்துட்டா நம்ம ஊருக்கு நானும் ஒரு நல்லது செஞ்சேன்னு சொல்லி திருப்தியோட சந்தோஷமா கண்டுமுடுவேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்களும் ரசமணீஸ்வரர் அருளால நல்லபடியா குணமாயி இந்த ஊர்ல வந்து இருக்கதான் போறீங்க. நீங்களும் வந்து பார்க்க தான் போறீங்க. நீ பேசுறது கேட்க எனக்கு நிறைவா இருக்கு மனசுக்கு. விஜய் ஊருக்கு வந்த கலைப்புல இருப்பான். நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லு. சரிங்க ஐயா, சொல்லிடுறேங்க ஐயா. நல்லதுப்பா, நான் அப்புறமா பேசுறேன். சார், உங்களை பார்க்கறதுக்கு ஜோதிடர் ஆறுமுகன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்க சொன்னார் சார். ஜோசியர் ஆறுமுகமா? வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. நான் ஜோதிடர் ஆறுமுகம். நான் ஜோதிடத்தை கத்துக்கிட்டு அதுல பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். ஆராய்ச்சிகள் பண்றதுன்னு சொல்றதை விட ஒரு மாணவனா இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இங்க எதுக்காக வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஆராய்ச்சிக்காக உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன உதவி வேணும்? ஐயா, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஒரு நாள் சாக போறங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா அது எப்போது தெரிஞ்சிட்டா அந்த கவலையிலேயே அவனால நிம்மதியா வாழவே முடியாது. ஹலோ, ஏதோ உதவி கேட்க போறதா சொன்னீங்க? ஆமா சார், இங்க தூக்கு தண்டனை கைதியா இருக்கிற ராமண்ணா சார்பா ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பின விஷயம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். கருணை மனுவுக்கு எடுக்கிற முடிவு காலதாமதம் ஆகி போயிட்டு இருக்கு. தன்னோட முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாம அந்த கைதி அனுதினமும் செத்து செத்து பழைக்க வேண்டியிருக்கு. அவரோட ஜாதகம் எனக்கு கிடைச்சா அதை கணிச்சு அவரோட ஆயுள் காலம் என்னன்னு என்னால சொல்ல முடியும் சார். ஓஹோ, அதாவது ஒரு கைதியை தூக்கு தண்டனையில இருந்து விடுதலை செஞ்சா கூட அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஆயுள் காலம் என்னன்னு சொல்லிடுவீங்க, அப்படித்தானே? உங்களோட கேள்வி சரியானதுதான். ஒரு தூக்கு தண்டனை கைதியோட ஜாதகம் எனக்கு கிடைச்சா அவருடைய ஆயுள் காலம் என்னன்னு என்னால கணிச்சு துல்லியமா சொல்லிட முடியும். சொல்லி சட்டத்தை கேலி கூத்தாக்கவா? அப்படிலாம் இல்ல சார். உதவின்னு உங்ககிட்ட கேட்க வந்துட்டு நான் எல்லாம் மீற மாட்டேன். எல்லாம் மீறினா உங்களை பிடிச்சி உள்ள போட முடியும். இதெல்லாம் சரி வராது. அதோட ஒரு கைதியோட ஜாதகம் எல்லாம் எங்கிட்ட இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது சார். ஒருத்தரோட கைரேகையை பார்த்து கூட அவரோட ஆயுள் காலம் என்னன்னு என்னால சொல்லிட முடியும். அப்படியெல்லாம் ஒரு கைதியை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த முடியாது. அதோட இந்த ஜோசியன் ஜாதகத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லைன்னா என் மேல நம்பிக்கை ஏற்படுத்த என்னால முடியும். வேணும்னா உங்க கையை காட்டுங்க, உங்களை பத்தின முழு விவரத்தையும் என்னால சொல்ல முடியும். அப்படி சரியா இருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓ,
வாய்ப்பு கொடுத்தா என்னுடைய முடிவு எப்போ எப்படின்னு சொல்லிடுவீங்களா நீங்க? இந்த பாருங்க, கடவுளை தீவிரமா நம்புறவனுக்கு இந்த ஜோசிய ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை வராது. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நீங்க போலாம். ஐயா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போகலாம்னு சொன்னேன். ஐயா, கைதி ராமண்ணா வீட்டுக்கு போய் அவரோட ஜாதகத்தை வாங்கி அவரோட ஆயுள் காலம் என்னன்னு கணிச்சு நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். நான் கணிச்சது சரியா இருந்து அது நடந்தா அப்போ நீங்க ஜோசியத்தை நம்புவீங்க இல்ல? என்ன மாதிரி ஜோதிடர்கள் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ நான் வரேன். சார், இப்படி ஒரு கைதியை என் சர்வீஸ்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார். ஒரு அதிசயமான ஆளு சார். ஆமா, ஆனா நாம இவருக்கு இந்த மாதிரி இடம் கொடுத்து மற்ற கைதிகளும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? அப்படி யாரும் பிரச்சனை பண்ண மாதிரி தெரியல சார். அதுவும் இவரை பார்த்தா யாருக்குமே பயபக்தி தான் சார் வரும். இவர் தியானத்திலே இருக்கிறதும் சாப்பிடாம இருக்கிறதும் எது கேட்டாலும் பேசாம இருக்கிறதும் நம்மள ஏதாவது பிரச்சனையில கொண்டு விட்டுருமோன்னு கவலையா இருக்கு. நாம எதுவும் பேசினாதான் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா தினமும் இந்த நேரத்துல ஒரு காக்கா கத்துற சத்தம் கேக்குது சார். அப்ப மட்டும் திரும்பி மேல பாக்குறாரு சார். கண் கலங்கி அழுறாரு சார். அப்படியா? ஆமா சார், காக்கா சத்தம் கேட்கிற நேரம் தான் சார் இது. இப்ப கூட கேட்கும் சார். ஓம் நம சிவாய. சார், காக்கா சத்தம் கேக்குது பாருங்க சார். ஓம் நம சிவாய. சுவாமி, வந்துட்டீங்களா? இந்த ஈஸ்வர நாமத்தை உச்சரிக்கிறதும் உங்களை நினைக்கிறதும் தவிர எனக்கு வேற என்ன வேணும் சுவாமி? உங்களோட அருளும் ஆசையும் இருந்தாலே போதும் சுவாமி. நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி. எனக்கு இதுவே போதும், இதுவே போதும். ஓம் நம சிவாய. என்ன நடக்குது இங்க? நம்ம அனுமதி இல்லாம ஒரு கைதிக்கு வெளியில இருந்து யாரும் எந்த பொருளும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு காக்கா வந்து 4 இலையை போடுது, இவர் அதை எடுத்து சாப்பிடுறாரு. வெயில் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு இந்த காக்கா போடுற இலையை சாப்பிட்டு தான் இவர் உயிர் வாழ்றாரு போல இருக்க. எல்லாம் சட்டத்துக்கு புறம்பா இருக்கே. பயத்தரடா ஆத்தர ஆ ஆ. மா, என்னப்பா? நான் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி கண்ணா. அம்மாடி, பயத்தரடா. ஐயா, அம்மா, ஐயா, ஐயா, வணக்கம். வணக்கம். நீங்க? என் பேர் ஆறுமுகம். நான் ஒரு ஜோசியர். ஜெயில இருக்கிற உங்க அப்பா விஷயமா பேச வந்திருக்கேன். ஓ, உள்ள வாங்க. உட்காருங்க சார்.
இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா, உட்காருங்க. என்ன விஷயம் சார்? உங்க அப்பா பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவரை பார்க்க எனக்கு அனுமதி கிடைக்கல. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்பாவை எதுக்காக நீங்க பார்க்க போயிருந்தீங்க? நான் பொழப்புக்காக ஜோதிடம் பார்க்கறது இல்ல, ஆனா ஜோதிடத்துல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஜனாதிபதிக்கு கருணவனை அனுப்பிட்டு தன்னோட எதிர்கால வாழ்வா சாவான் என்னன்னு தெரியாம தினமும் ஜெயில அல்லாடிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஜாதகம் எனக்கு கிடைச்சதுன்னா அவரோட ஆயுள் என்னன்னு என்னால துல்லியமா கணிச்சு சொல்லிட முடியும். என்னங்க விளையாடுறீங்களா? உங்க ஆராய்ச்சிக்கு எங்க அப்பா தான் கிடைச்சாரு. எங்க குடும்ப நிலைமை என்னன்னு தெரியுமா? தம்பி, உங்க கோபம் நியாயமானதுதான். நான் என்னோட சுயநலத்துக்காகவோ இல்ல என் திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவோ இந்த காரியத்தில் நான் இறங்கல. ஒரு தூக்கு தண்டனை கைதியை தவிர்த்து இந்த உலகத்துல வேற யாருக்குமே தன்னுடைய இறுதி காலம் எப்போன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் எனக்கு கிடைச்சதுன்னா ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையான அறிவியல்னு இந்த உலகத்துக்கு என்னால் நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவோட ஆயுள் காலம் என்னன்னு என்னால துல்லியமா கணிச்சு சொல்லவும் முடியும். கடவுள் அருளால ஜாதகப்படி உங்க அப்பாவுக்கு நீண்ட ஆயுள் இருந்தா நீங்களும் சந்தோஷப்படுவீங்கல்ல? உங்க கணிப்பு படி ஒருவேளை ஆயுள் குறைவா இருந்தா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. நல்லதே நடக்கணும் நம்புவோமே. இந்த மாதிரி பண்ணி பண்ணி கண்ட பலன் தான் எங்க வாழ்க்கை. உங்க ஆராய்ச்சி வேற எங்கேயோ வச்சுங்களேன். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. அவரோட ஜாதகம் தர கொஞ்சம் பார்த்து. இப்ப என்னடா கெட்டு போயிடுச்சு? என்ன நீ தடுக்காத ஐயா. நீங்க கொஞ்சம் அதை பார்த்து சொல்லுங்க ஐயா. நீங்க தான் கணிக்க போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கும் விஞ்ஞானம் தான் உதவுது போல இருக்கு. உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். வானவியல ஆராய்ச்சி பண்ணி ஜோதிடத்தை உருவாக்கினவங்க 3 பேரு. வராக முனிவர், ஆரியப்பட்டா, பாஸ்கராச்சாரியர். இந்த பாஸ்கராச்சாரியருக்கு ஒரு பொண்ணு. அவளுக்கு மாங்கல்ய தோஷம். கல்யாணம் செஞ்சா புருஷன் தங்க மாட்டான். அந்த தோஷத்தை போக்குறதுக்கு ஜோதிடத்துல வழி இருக்கான்னு பார்த்தாரு. ஜோதிடத்துல வழியும் இருந்தது. சர்வ கிரகங்களும் மங்களகரமா கூடுற நேரத்துல லக்னத்தை கணிச்சு அந்த நேரத்துல பொண்ணு கழுத்துல தாலி ஏறினா அவ வாழ்க்கை சிறக்குன்னு தெரிஞ்சது. ஆனா அந்த நேரத்தை எப்படி கணிக்கிறது? அந்த காலத்துல கடிகாரம் கிடையாது. நீர்க்கடிகை உதவியோட மகளோட முகூர்த்த நேரத்தை குறிச்சாரு. அதுல இருந்த ஒவ்வொரு கோடும் ஒரு லக்னம். 3வது கோட்டை தண்ணி தொடும்போது பொண்ணு கழுத்துல பையன் தாலி கட்டணும். அது என்னன்னு பொண்ணு நீர்க்கடிகையை எட்டி பார்த்தா. அப்போ அவன் மூக்கத்தில் இருந்த கல்லு நீர்க்கடிகையில விழுந்து தொலைய பாதி அடைச்சிருச்சு. தண்ணி மெதுவா இறங்கினதுனால குறிச்ச நேரம் தவறாகி அவ விதிப்படி வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அந்த காலத்துல நேரத்தை குறிக்கிறதுக்கு கருவி சரியா இருந்திருந்தா ஜோசியம் ஜெயிச்சிருக்கும். கணிப்பு ஒரு ஜோசியருக்கு ரொம்ப முக்கியம். நூல் பிசகினாலும் எல்லாம் தப்பாயிடும். அதுக்குதான் இந்த கருவி எல்லாம். ஆனா இந்த கருவி எல்லாம் வெறும் கருவிதான். அதை சரியா பயன்படுத்தி கணிக்க வேண்டியது ஜோசியனோட திறமைதான். இந்தாங்க ஐயா பாருங்க.